இலங்கை தமிழ் அரசு கட்சியின் மூத்த தலைவர் ரா சம்பந்தனின் பூத உடல் ஜாழ்ப்பாணத்திலிருந்து திருகோணமலைக்கு இன்று காலை விமானம் மூலமாக கொண்டுவரப்பட்டது. தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட கிளை தலைவர் கதிரவேலு சண்முகம், குகதாசன், ரா சம்பந்தனின் மகன் சஞ்சீவன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் சீனகுடா விமான நிலையத்தில் காத்திருந்து சம்பந்தனின் பூத உடலை பொறுப்பேற்றனர். இதனையடுத்து சம்பந்தனின் பூத உடல் திருகோணமலையில் உள்ள அவரது இல்லத்துக்கு வாகனம் மூலமாக அஞ்சலிக்காக கொண்டு செல்லப்பட்டது. இதேவேளை சம்பந்தனின் பூத உடலுக்கு அரசியல் பிரமுகர்கள், மாவட்ட செயலாளர்கள், உயர் அதிகாரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இறுதிக்கிரியைகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் ராஜவரோதயம் சம்பந்தனது பூத உடல் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து இன்று விமானம் மூலம் திருகோணமலைக்கு எடுத்து செல்லப்பட்டது. ஜாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா கலையரங்கில் சம்பந்தனின் பூத உடலுக்கு நேற்று பலரும் அஞ்சலி செலுத்தியிருந்தனர். இந்த நிலையில் அஞ்சலி நிறைவுக்கு வந்ததன் பின்னர் பூத உடல் அங்கேயே வைக்கப்பட்டது. தந்தை செல்வா கலையரங்கில் இருந்து இன்று காலை கார் மூலம் பலாலி விமான நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து திருகோணமலைக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டது. இதேவேளை சம்பந்தனின் பூத உடல் திருகோணமலையில் 2 தினங்கள் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. மேலும் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இறுதிக்கிரியைகள் நடைபெற்று தகனம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதுளை சொரணத்தோட்டை பகுதியில் பாரவூர்தி ஒன்று வீதியின் நடுவில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தானது இன்று மதியம் 12 மணி அளவில் வேலிகிந்த பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் சிக்கி 4 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 3 படுகாயமடைந்துள்ளதாக பதுளை போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்து குறித்து மேலும் தெரிய வருகையில் மொனராகலையில் இருந்து வீதிகளில் பேருந்து தரிப்பிடங்களை அமைப்பதற்காக வந்தவர்களை இவ்வாறு விபத்தில் சிக்கியுள்ளனர். இந்த நிலையில் விபத்தில் காயமடைந்தவர்கள் பதுளை பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை பதுளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கான அஸ்விஸ்ம நிவாரண திட்டத்தின் 2ஆம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி 15ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது. எனவே 2ஆம் கட்ட விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யாதவர்கள் அடுத்த வாரத்துக்குள் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி அஸ்விஸ்ம திட்டத்தின் 2ஆம் கட்டத்துக்காக 4,75,000 விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தில் ஆற்றிய விசேட உரை எந்த வகையிலும் தன்னம்பிக்கை தரவில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஒற்றை ஆட்சிக்குள் தமிழ் அரசியலை முடக்கும் செயற்பாடுகளை ரணில் முன்னெடுத்து வருகின்றார் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜாலில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே செல்வராஜா கஜேந்திரன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் கஜேந்திரன் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி ரணில் சர்வதேச நிதி நிறுவனங்களிடமிருந்து நிதியுதவியை பெற்றுக் கொள்வதற்காக சலுகைகளுக்கு விலை போகக்கூடியவர்களை வைத்து கொண்டு பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றார். இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி குறித்து உண்மைக்கும் புறமான பிரச்சாரங்களை இந்திய மேற்கு தரப்புகள் தெரிவித்து வருகின்றார். நாட்டை பொருளாதார வளர்ச்சியில் முன்னோக்கி கொண்டு செல்வதாக என்ற கதைகளை சொல்லி மக்களை ஏமாற்றி மீண்டும் ஒரு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை எடுத்து வருகின்றார். இந்த நாட்டில் 75 வருடமாக காணப்படும் இன பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எதனையும் அவர் முன்னெடுத்திருக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் தான் வேட்பாளராக களமிறங்க போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள விகாரை ஒன்றில் நடைபெற்ற விசேட வழிபாடுகளில் பங்கேற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மஹிந்த ராஜபக்ஷ இதனை கூறியுள்ளார். தொடர்ந்தும் அவர் கூறுகையில், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் இதுவரை எந்த ஒரு தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்த விடயம் தொடர்பான பேச்சுக்களை முன்னெடுக்க இன்னும் காலம் உள்ளது. கட்சியின் முக்கிய உறுப்பினர்களுடனான சந்திப்பை தொடர்ந்து ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் தீர்மானிக்கப்படும். எமது கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. எனினும் நாம் அவற்றை பொருட்படுத்தவில்லை. அத்துடன் தற்போதைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவதாக தெரிவித்துள்ளார். அவருக்கு அதற்கான ஆற்றல் உள்ளது. அதனாலேயே அவர் தேர்தலில் களமிறங்குகின்றார். எனினும் நான் தேர்தலில் களமிறங்க மாட்டேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தலவாக்கலை பெரிய மிளகு சேனை தோட்டல் லயன் குடியிருப்பில் பாரிய தீப்பரவல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்து நேற்று இரவு 8 மணி அளவில் பதிவாகியுள்ளது. மின் கசிவின் காரணமாகவே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. லயன் இலக்கம் 1 இந்த அனர்த்தம் ஏற்பட்டதுடன் 3 வீடுகள் முழுமையாகவும் மேலும் சில வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளது. கிராம மக்களின் முயற்சியினால் ஒரு சில மணி நேரங்களில் தீ மூற்றாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. உடைமைகள் பெருமளவில் சேதமடைந்துள்ளதோடு உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலவாக்கலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
வரி அடையாள இலக்கம் பெற்றவர்களுக்கான முக்கிய தகவல் ஒன்றை நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சாமலபிட்டிய வெளியிட்டுள்ளார். அதன்போது வரி அடையாள இலக்கம் பெற்றவர்கள் வரி செலுத்துமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திடம் இருந்து கடிதங்கள் அல்லது குறுஞ்செய்திகளை பெற்றால் தாங்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் சம்பளம் பெறாதவர்களாக இருந்தால் அதனை அறிவித்து வரி செலுத்துவதை தவிர்க்கலாம் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அருகில் உள்ள உள்நாட்டு இறைவரி திணைக்கள பிராந்திய அலுவலகத்துக்கு அறிவிக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுவரையில் 23 லட்சம் பேருக்கு வரி அடையாள இலக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஜூன் மாதத்தில் மட்டும் 13 லட்சம் பேர் வரி இலக்கத்தை பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் ரஞ்சித் சாமலபிட்டிய கூறியுள்ளார். இதேவேளை ஜூலை மாத இறுதிக்குள் வரி இலக்கம் வழங்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 73 லட்சமாக உயர்ந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஆயுர்வேத மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த விபச்சார விடுதி ஒன்றை புலனறுவை குற்றப்புலனாய்வு பிரிவினர் முற்றுகையிட்டுள்ளனர். குறித்த சுற்றி வளைப்பில் விபச்சார விடுதியை நடத்தி வந்த 4 முகாமையாளர்கள் உட்பட விபச்சாரத்தில் ஈடுபட்ட 11 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட 4 முகாமையாளர்களும் மொனராகலை, சிகிரியா, கம்பகா, மகியங்கனி ஆகிய இடங்களில் வசிக்கும் 19 மற்றும் 35 வயதுடையவர்கள் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதேவேளை திம்புலாகல, தலுகான, ஹபரணை, களனி, மொனராகலை, பூனானி, அனுராதபுரம் மற்றும் வெள்ளவாய பிரதேசங்களில் வசிக்கும் 19, 27, 33, 47, 33, 48 வயதுடைய பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் சந்தேக நபர்களான முகாமையாளர்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்களுக்கு குறைந்த பணத்தை கொடுத்து அதிக பணம் சம்பாதித்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் முற்றுகையிடப்பட்ட விபச்சார விடுதி அந்த பகுதியில் நீண்ட காலமாக இயங்கி வந்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. பிரிட்டன் தேர்தலில் ஈழத்தமிழ் பின்னணியை கொண்ட உமாகுமரன் வெற்றி பெற்றுள்ளார். அதன்படி தொழிற்கட்சியின் சார்பில் போட்டியிட்ட உமாகுமரன் லண்டன் ஸ்டார்டட் போர்ட் தொகுதியில் 19,145 வாக்குகளை பெற்று பெரும் வெற்றியடைந்துள்ள நிலையில் பிரித்தானிய வரலாற்றில் முதல் தமிழ் பெண் அமைச்சர் என்ற பெருமையையும் தனதாக்கிக் கொண்டுள்ளார். அதேவேளை உமாகுமரனை எதிர்த்து போட்டியிட்ட கன்சர்வேட்டிவ் கட்சி வேட்பாளரான கேன் பிளாக்வெல் 3,144 வாக்குகள் மட்டுமே பெற்று 4வது இடத்தில் உள்ளார். இந்த வெற்றி மூலம் பிரிட்டன் நாடாளுமன்ற அங்கம் வகிக்க போகும் முதலாவது ஈழத்தமிழ் பின்னணியை கொண்ட பெண் என்ற பெருமையை அவருக்கு கிட்டும். உமாகுமரன் ஸ்டீரப்போர்ட் அண்ட் போவின் நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை மூலம் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்துவதன் மூலம் மாத்திரமே நீதியை நிலைநாட்ட முடியும் என உமாகுமரன் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தெரிவித்திருந்தார். உலக அரங்கில் நீதிக்கான எங்கள் வேண்டுகோள் நாம் வலுப்படுத்த வேண்டும். பேரழிவையும் உயிரிழப்பையும் நிலத்தையும் இழந்ததையும் நாங்கள் மறக்க மாட்டோம் எனவும் இவர் கூறியுள்ளார். அதேபோல் 2024 பிரிட்டன் பொது தேர்தலில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றுள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பிரிட்டனின் புதிய பிரதமராக கேயர் ஸ்டார்டட் பதவியேற்க உள்ளார். அதேபோல் 2024 ஆண்டு பிரிட்டன் பொது தேர்தலில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றுள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பிரிட்டனின் புதிய பிரதமராக கேயர் ஸ்டேட்மர் பதவியேற்க உள்ளார். கைலாசா நாடு எங்கு இருக்கின்றது என ஜூலை 21 குரு பூர்ணிமா என்று அறிவிக்கப்படும் என சர்ஜி சாமியார் நித்யானந்தா தெரிவித்துள்ளார். தமிழக சாமியார் நித்யானந்தா மீது பாலியல் ஆட்கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த வழக்குகளில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த நித்யானந்தா கடந்த 2019 ஆண்டு தலைமறைவானார். கைலாசா எனும் தீவுக்கு சென்று விட்டதாகவும் இந்துக்களுக்கான நாடாக உருவாகியுள்ளதாகவும் அவர் கூறியிருந்தார். தங்களுக்கென தனியாக அரசு தனிக்கொடி பாஸ்போர்ட் நாணயம் உள்ளதாகவும் தன்னையார் நாட்டின் அதிபராகவும் நித்யானந்தா கூறிக்கொண்டார். எனினும் கைலாசா நாடு எங்கு இருக்கின்றது என்பது இன்னும் ரகசியமாக இருக்கின்றது. அங்கிருந்து அவ்வப்போது வீடியோ மூலம் சொற்பொழிவும் ஆற்றி அதனை தனது உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலில் பதிவேற்றி வருகின்றார். இந்த நிலையில் கைலாசா இருக்கும் இடத்தை வரும் ஜூலை 21 அறிவிக்கப் போவதாக நித்யானந்தா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நித்யானந்தாவின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் ஒரு அறிவிப்பும் ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. பிரித்தானிய நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி பிரித்தானியாவில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு தொழிலாளர் கட்சி ஆட்சியை பிடித்துள்ளது. தொழிலாளர் கட்சி தலைவர் கேயர் ஸ்டார்மர் பிரித்தானியாவின் புதிய பிரதமராக பதவியேற்க உள்ளார். லண்டனில் இருந்து தனது ஆதரவாளர்களுக்கு உரையாற்றிய ஸ்டார்மர் மாற்றம் இப்போது தொடங்குகின்றது என தெரிவித்துள்ளார். மொத்தமுள்ள 650 இடங்களில் தொழிலாளர் கட்சி 410 இடங்களிலும் ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி 119 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி 119 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. பிற கட்சிகள் 112 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன. தேசிய தேர்தலில் பிரிட்டிஷ் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தோல்விக்கு தாம் பொறுப்பேற்பதாக ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார்.